ஸோ வணக்கம் ஆர்ஜி சோலார். இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னா தேரழந்தூர் சைட்டில் இருக்கோம். கரெக்டாக கும்போணம்லேருந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் ஃபாரவே. ஸோ என்ன ஃபெமிலியர் பார்த்தீங்கன்னா தேரழந்தூரில் என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட்னே நான் சொல்லுவேன். நார்மல் சோலார் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு லோக்கலில் இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸே அவங்களோட ஒரு வர்ஷிப், இது ஒரு மாஸ்க், இது ஸோ பள்ளிவாசல், இது பள்ளிவாசலுக்கு எல்லாருமே சேர்ந்து கம்பைண்டாக வீட்டுக்கே சோலார் வைக்கிற யோசிக்கிற இந்த மாதிரி பீரியடில் இருக்கிறப்ப ஒரு வர்ஷிப் பிளேஸுக்கு காமனாக எல்லாருமே கம்பைண்டாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது என்னோட கெரியரில் ஒரு மறக்க முடியாத ப்ராஜெக்ட்னே நான் கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் என்ன டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நார்மலாக சோலார் பேனல் மட்டும் இல்லாமல் யூனிக்காக சொல்கிறதுக்கு விஷயம் என்னென்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியை நாங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுவும் நார்மலாக 1 கிலோவாட் 2 கிலோவாட் கிடையாது, ஒரு 10 கிலோவாட்டான லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. பேனல் வந்து ஒரு 3 கிலோவாட் செட்டப்பு, இன்வெர்டர் வந்து ஒரு 5 kV 48 வோல்ட் செட்டப். அது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக பேட்டரி பேக்கப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிறது ஒரு சீரீஸும் கீழே இருக்கிற லைன் ஒரு ஸ்ட்ரிங்காகவும் 2 சீரீஸாகவும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 ஸ்ட்ரிங்காக கம்பைன் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் அப்படியே ஒரு டிசிடிபி பாக்ஸில் கம்பைன் கொண்டு போய் அங்கேருந்து பேரலல் பண்ணி இன்வெர்டர் லைன் வரைக்கும் ஒரு 10 ஸ்கொயர் நம்ம கேபிள் வச்சு உள்ளார செட்டப் பண்ணியிருக்கோம். கீழே கொடுத்துருக்க இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோவர் லித்தியம் பேஸ்டு இன்வெர்டர். அது 48 வோல்ட் செட்டப்பு. அதுலேயே உங்களுக்கு அஸ்யூஷுவல் எல்லா இன்வெர்டரையும் வர மாதிரி பிசி மோடு, ஸ்மார்ட் மோடு, ஹைப்ரிட் மோடு 3மே கம்பைண்டாக இருக்கும். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாதிரி எலக்ட்ரோவர் லித்தியம் செப்பரேட்டாக இருக்க இன்வெர்டர்ஸில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக லித்தியம்க்குன்னு உள்ள ப்ரோக்ராமிங்கில் இருக்கும். நார்மல் லெட் ஆசிட் பேட்டரியில் மார்க்கெட்டில் நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பட் லித்தியம் இன்வெர்டர்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக போகிறப்ப தான் அதனுடைய அட்வான்டேஜை அதனுடைய எஃபிஷியன்சியை நம்ம பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். அதுதான் உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனில் ஒர்க்கிங்கில் இருந்தாலும் ஃபர்தர் வாரண்டி பீரியட் இந்த மாதிரி டிஃபெக்ட் வரக்கூடிய டைமில் வாரண்டியில் கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ன டைப் ஆஃப் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி சர்க்கியூட்ஸை நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரணும். இப்போ கீழே பண்ணியிருக்க செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kVA மேக்ஸிமம் 4000 வாட் வரைக்கும் லோட் தாராளமாக கொடுத்துக்கலாம். இதில் பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 to 40 சீலிங் ஃபேன்ஸு, அதேமாதிரி அடிஷ்னல் ஒரு 20 டியூப்ஸு, இது இல்லாமல் மைக் செட்டு, ஆம்ப்ளிஃபயர்ஸு, அதுக்கப்புறம் அடிஷ்னல் சின்ன சின்ன டேபிள் ஃபேன்ஸு, இது எல்லாமே கம்பைண்டாக ஒரு நியர்லி ஒரு 4000 வாட்ஸ் கிட்ட வரும். லோடு எல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 3500 வாட்ஸ் கிட்ட வரும். இப்போ நம்ம பண்ணியிருக்க செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 kV செட்டப்பு, அதில் 4000 வாட்ஸ் வரைக்கும் நம்ம லோடு தாராளமாக கொடுத்துக்கலாம். இதில் 48 வோல்ட்டு பேட்ரி உள்ள செட்டப்பு, அதில் 200 டோட்டல் ஒரு 10 கிலோவாட் உள்ள பேட்ரி செட்டப். அது இதிலே அடிஷ்னல் ஏசிடிபி சேஃப்டிக்காக அடிஷ்னல் ஏசிடிபி செட்டப்பு, இது மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்க்கு அடிஷ்னல் என்னென்ன வேணுமோ இது எல்லாமே கம்பைண்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய அவுட்புட்டு அதே நேரத்தில் என்ன டைப் ஆஃப் கன்சப்ஷன், எப்படி எஃபிஷியன்சி இருக்குங்கிறத நம்ம கீழே இன்வெர்டர் செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த இன்வெர்டரில் போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து கீழே நெக்ஸ்ட்டில் போய் நம்ம இன்வெர்டர் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ரோவர் பிராண்ட். இப்போ மேலே சொன்ன மாதிரி இந்த இன்வெர்ட்ரு, அடுத்து இது ஒரு பேட்ரி. பிராண்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவர். இது ஒரு 5 kV லித்தியம் பேஸ்டு எம்பிபிடி இன்வெர்டர். ஸோ மேலே டீட்டெயிலாக சொல்லியிருந்த மாதிரி லித்தியம் மட்டும் இல்லை, லெட் ஆசிட், எஸ்எம்எஃப் எந்த டைப்ஸ் ஆஃப் பேட்டரியும் இதில் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 48 வோல்ட் செட்டப்பு. இது மேக்ஸிமம் 4000 வாட்ஸ் வரைக்கும் தாராளமாக லோடு கொடுத்துக்கலாம். 98% வரைக்கும் எஃபிஷியன்சி தாராளமாக இதில் இருக்க முடியும். அந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா என்னப்பா 10 கிலோவாட் பேட்டரி சொன்னேன், பார்க்க தம்மா தூண்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதாங்க பெரிய அட்வான்டேஜ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பொறுத்த வரைக்கும். இது ஒரு 48 வோல்ட்டு 200 பேட்டரி. ஒரு தோராயமாக சொல்லணும்னா ஒரு லெட் ஆசிட் பேட்டரி ஒரு 16 பேட்டரிக்கு ஈக்குவலன்ட்டுனே சொல்லலாம் தாராளமாக. அந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டான பவரு, அந்த அளவுக்கு பேக்கப் டைமிங் நல்லா கிடைக்கும். இது ஒரு பள்ளி வாசல், அதே மாதிரி லோடு ஃபேன் லைட்ஸ் எல்லாமே கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. கவுண்டிங் எப்போ வேணாலும் கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் இருந்ததுனால பெரிய பேக்கப் பேட்டரியாகவே வச்சாச்சு. இது தாராளமாக அவங்களுக்கு 1 நைட் ஃபுல்லாக பேக்கப் வரும். ஸோ இந்த செட்டப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பள்ளிவாசலுக்கு கொடுத்துருக்க கனெக்ஷன் டே அண்ட் நைட் ரெண்டுமே 100% ஃபுல் சோலாரில் ரன் ஆகிற மாதிரி சர்க்யூட்டில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபர்தர் இதை பற்றின டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ஃபர்தர் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின என்கொயரிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் ப்ராடக்டோட ப்ரைஸிங், இந்த பற்றின கோம்போ பேக், இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், இது எல்லாமே மேலே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்தர்
இதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் வெப்சைட் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். கீழே அந்த லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். www.resemblegreen.in. இந்த வெப்சைட்டில் ப்ராடக்டோட இமேஜஸ், ப்ராடக்டோட கோம்போ பேக்ஸ், ப்ரைஸிங், எங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ், இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அந்த லிங்க்லேயே கிடச்சிரும். ஸோ ஃபர்தர் இதை பற்றின டீட்டெயில்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தம்ஸ் அப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ.